ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது மார்கழி மாதத்திற்கே உரிய ஒரு விழாவாகிய அனும ஜெயந்தி விழாவை பற்றி தான் நாம பார்க்க போறோம். வாங்க. இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் பக்தர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷனாக, ஒரு பக்தன்னா எப்படி இருக்கணும்? தான் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் மீது எவ்வளவு அன்பும், எவ்வளவு பக்தியும் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு எளிமையான பக்தனாக இந்த உலகத்திற்கு ஒரு வடிவத்தையும், ஒரு ரூபத்தையும் நம் கண் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா, அது ஆஞ்சநேயருடைய வடிவமாகத்தான் இருக்கும். எங்க ஆஞ்சநேயரை நீங்க பார்த்தீங்கனாலும், கூப்பிய கரங்களோடு அவர நம்ம பார்க்கலாம். ஏன் அவர் அஞ்சலி செய்த நிலையிலேயே நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, நெறைய இடங்கள்ல வேறு வேறு வடிவங்கள்ல கூட இருக்கிறார் ஆஞ்சநேயர். ஆனா அநேகமாக கைகூப்பிய நிலையில அனுமர பார்க்கிறது மிக அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? ஆஞ்சநேயர் முன்னாடி போய் நம்ம நிக்கும்போது, ராமன நெனைப்போமா. ஏன்னா அனுமன் முன்னாடி நிக்கும்போது ராமன நினைக்காம இருக்க முடியுமா? ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நாம சொல்லுவோம். ராமதூதன் அப்படின்னு அவர பாடுவோம். அப்ப ராமன் நம்முடைய மனதுல வந்துடுறாராம், நம்முடைய வாக்குல வந்துடுறாராம். என் தலைவன் எதிரில இருக்கிற போது அவரை நான் வணங்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தன் தலைவனை நினைக்கக்கூடியவர்களையும், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாமத்தையும் வழிபடக்கூடியவராக, ஒரு மிகச் சிறந்த பக்தனாக விளங்கக்கூடியவர் அப்படின்னா ஆஞ்சநேயர். ராம காவியத்தினுடைய ஆணிவேராகவே அவர் விளங்கினார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ராமாயணம் நிறைவடைகின்ற போது ராமனே அனுமனின் கரங்களை பற்றி கொண்டு, உன்னால் இந்த காவியம் சிறப்பு பெற்றது ஆஞ்சநேயா அப்படின்னு அவரை வாழ்த்தினார் அப்படின்னு சொன்னா, இந்த காவியத்திற்கு அவர் எவ்வளவு தொண்டாற்றி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கிற போது இன்னைக்கும் ஆச்சரியமாக இருக்கு. ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற தாரக மந்திரத்தை இன்னைக்கு உலகமே ஜெபிக்கிறது அப்படின்னு சொன்னா, அதற்கு மூல காரணமாக அமைந்தவரும் ஆஞ்சநேய பெருமான் தான். அவர்தான் ராமர் வெற்றி பெற்றார், ராமர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற இந்த தகவலை சீத்தம்மா கிட்ட போய் சொல்லுகிற போது இந்த நாமத்தை பயன்படுத்தி ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அழகான இந்த தாரக மந்திரத்தை உலகத்திற்கு மிக அற்புதமாக தந்தவர் ஆஞ்சநேய சுவாமிகள். ஆஞ்சநேயரினுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே போகலாம். பொதுவா நம்முடைய கிராமங்கள்ல, வீடுகள்ல ராமாயணம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கும். இன்னைக்கு தான் இதெல்லாம் மாறிப்போச்சு. அநேகமான வீடுகள்ல ராமாயண புத்தகமே இல்லாம இருக்கு. நீங்கெல்லாம் இந்த அனும ஜெயந்திக்கு என்ன செய்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா உங்க வீட்ல ராமாயண புத்தகம் இல்லைன்னா, ஒரு ராமாயணம் வாங்கி வைங்க. வீடுகள்ல ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், திருப்புகழ் இதெல்லாம் இருக்க வேண்டிய புத்தகங்கள். பெரிய புராணம் இன்னும் நிறைய இருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒரு 4, 5 புத்தகம் உங்களுக்கு சொல்றேன். அதுல ராமாயணம் மிக முக்கியமான ஒரு நூல். ஏன் ராமாயணம் ஒரு வீட்ல வைக்கணும்? நெறைய பேருக்கு ஒரு கேள்வி. ராமாயணமும், பாரதமும் வீட்ல வச்சா சண்டை வந்துராதா? பாரதத்துல சண்டை வருது, ராமாயணத்துல சண்டை வருது. நமக்கு சண்டை வராதா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது எனக்கு சில நேரங்கள்ல தோணும். சண்டை வராத வீடுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எல்லா வீட்லயும் சண்டை வரத்தானே செய்யுது. எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. இந்த புத்தகம் வைக்கிறதுனால தான் சண்டை வருது அப்படின்னு எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு யோசிக்க தோணுது அப்படின்னு நெனச்சு பார்ப்பேன் சில நேரங்கள்ல. ராமாயணமோ, மகாபாரதமோ இந்த புத்தகங்கள் எல்லாம் வீட்ல வைக்கிறதுனால தெய்வ அருள் அப்படிங்கிறது வீட்ல இருக்கும். இந்த ராமாயணம், மகாபாரதம், திருப்புகழ், கந்த புராணம், பெரிய புராணம் இந்த புத்தகங்களை எல்லாம் வீட்ல வச்சு சூடம் சாம்பிராணி காட்டுறதுக்கு கிடையாது. வீட்ல ஏன் வச்சுக்க சொன்னாங்கன்னா, அதை எடுத்து படிக்கணும். அப்பப்போ அத நாம படிக்கிற போது, அது வீட்டுக்கு நல்லது. அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய அனுபவங்கள நாம பெற முடியும். அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? நாம கடைப்பிடித்து பார்க்க முடியும். ராமர் எப்படி நடந்தார்? சீத்தம்மா எப்படி நடந்தாங்க? ஆஞ்சநேயர் எப்படி நடந்தார்? சுக்ரீவன் எப்படி இருந்தார்? நாம எப்படி இருக்கணும்? ராமாயணம் வாழ்வியலோடு தொடர்புபட்ட ஒரு வரலாறு. அப்படி ராம காவியத்துல ஆஞ்சநேயருடைய பகுதி வரக்கூடிய இடத்திற்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு பேர். அவருடைய வீரதீர செயல்களை எல்லாம் சுந்தரகாண்டத்துல நம்ம படிக்கிறோம். மனசு சரியில்ல, வீட்ல ஒரு பிரச்சனை, குழந்தை இல்ல, இல்ல மாசமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ராமாயணத்தை எடுத்து படிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு.
அதுல சுந்தரகாண்டம் என்கின்ற பகுதி கர்ப்பமா இருக்கிறவங்க கண்டிப்பா படிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஆஞ்சநேயருடைய வீரதீர செயல்கள், பராக்கிரமங்கள் எல்லாம் அதுல இருக்கு. சீத்தம்மாவின் துயர் தீர்ந்த பகுதியும் சுந்தரகாண்டம் தான். அதனால இதுல சுந்தரகாண்டத்திற்கு ரொம்பவே சிறப்புண்டு. இந்த சுந்தரகாண்டம் கர்ப்பமா இருக்கிறவங்களால படிக்க முடியலன்னா, அத சொல்ல காதுலயாவது கேட்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படி அனுமருடைய வரலாறு வருகிற பகுதியே இவ்வளவு சிறப்பு என்றால், அனுமான் எவ்வளவு சிறப்புடையவராக இருப்பார்? யோசிச்சு பாருங்க. பரம பக்தனாக இருக்கக்கூடியவர், மாபெரும் வீரனாகவும் விளங்கக்கூடியவர், சொல்லாற்றல் மிக்கவர், செயலாற்றல் உடையவர், சொல்லின் செல்வர் அப்படின்னு ராமனாலேயே பட்டம் பெற்றவர். இத்தனை சிறப்புகளுக்கும் உரிய அந்த மாருதியை நாம் கொண்டாடி மகிழக்கூடிய தினமே அனும ஜெயந்தி. அதுபோல நவக்கிரகங்களினுடைய தொல்லை மிக அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் அனும வழிபாடு செய்கின்ற போது கிரகங்களினுடைய பிடியிலிருந்து, சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நிவர்த்தி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. மாணவர்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த அனும ஜெயந்தி என்ற ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கின்ற போது நல்ல கல்வி நலன் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்கு அனும ஜெயந்தி என்று வழிபாடு பண்ணலாம். ஏன்னா ராமரும் சீதையும் இணைவதற்கு காரணமாக இருந்தவரே அவர் தானே. அதனால அனும ஜெயந்தி அன்று கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் நாம் செய்து கொள்ளலாம். ஆஞ்சநேய சுவாமிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லையா, நீண்ட நாள் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தேங்காய் கட்டுற வழக்கம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா அநேகமான கோவில்கள்ல இருக்கும். அப்படி ஒரு முழு தேங்காய், நெத்துக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முழு தேங்காய் வாங்கிட்டு போய் ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு முறை இருக்கும். இத்தனை முறை சுத்திட்டு வந்து கட்டணும் அப்படின்னு அது அங்க இருக்கக்கூடியவங்க பட்டாச்சாரியாங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் ஆஞ்சநேயர் கோயில்ல பிரார்த்தனை பண்ணி அந்த தேங்காயை கட்டிட்டு வாங்க. கண்டிப்பா அடுத்த அனும ஜெயந்திக்குள்ள அவங்க ஒரு குழந்தை பேற்றை பெறுவார்கள். ஏன்னா ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு இந்த தேங்காய் கட்டி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு கைமேல் பலன் அப்படிங்கிறது உண்டு. ஒரு காலத்துல மழை இல்லை அப்படின்னா கூட அனுமனை நீரினால் நிரப்பி வழிபாடு செய்து மழை பெற்ற வரலாறுகள் எல்லாம் நம்முடைய நாட்டில் நிறையவே உண்டு. வேண்டியதை வேண்டிய வண்ணமாக தரக்கூடியவர் ஆஞ்சநேயர், வெற்றியை தரக்கூடியவர், வாழ்க்கையில வெற்றி, பயணங்கள்ல வெற்றி அப்படின்னு எல்லா வகையிலும் வெற்றி. இந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், தொலை தூரங்கள்ல இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து நலன்களை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட அனுமன் வழிபாடு மிக மிக சிறப்புடைய ஒரு வழிபாடு. இந்த ஆண்டு அனும ஜெயந்தி எப்ப வருது, எப்படி கொண்டாடணும்னு யோசிக்கும் போது ஒரு சில குழப்பம் சில பேருக்கு இருக்கு. என்னைக்கு கொண்டாடணும் அப்படின்னு அனும ஜெயந்தியினுடைய கணக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மூல நட்சத்திரம் இணைந்து இருக்கக்கூடிய நாள்ல அனும ஜெயந்தி அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனா ஒரு சில ஆண்டுகள்ல நட்சத்திரம் ஒண்ணா வரும், திதி வராது. இந்த திதிக்கும் நட்சத்திரங்களும் சில ஆண்டுகள்ல பொருந்தாமல் போவது அப்படிங்கிறது இயற்கை தான். அப்ப இதுல நாம எதை கணக்கிடணும் அப்படின்னா, அந்த திதியை கணக்கிட்டு அந்த நாள்ல நாம அனும ஜெயந்தியை கொண்டாடுவது அப்படிங்கிறதா பொதுவான இடங்கள்ல வழக்கமா இருக்கு. சில இடங்கள்ல நட்சத்திரத்தை கடைப்பிடிப்பாங்க, சில இடங்கள்ல திதியை கடைப்பிடிச்சு செய்வாங்க. நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், பிரபலமான ஆஞ்சநேயர்ல அவரும் ஒருத்தர். அங்க பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி தான் நமக்கு அனும ஜெயந்தி வருது. அமாவாசையை கணக்கிட்டு தான் அனும ஜெயந்தி பல இடங்களில் கொண்டாடப்படுகிறது. அதனால இந்த ஆண்டு எப்ப அமாவாசை வருது, வழிபடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். 19/12/2025 அதிகாலை 5:57 ஆரம்பிச்சு 20/12/2025 காலை 7:54 வரைக்கும் நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி மூல நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/12/2025 அதிகாலை 12:05 ஆரம்பிச்சு 21/12/2025 அதிகாலை 2:16 வரைக்கும் நமக்கு மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைந்திருக்கு. இந்த மூல நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றாக வராத காரணத்தினால 19ஆம் தேதி வருகிற அமாவாசையையே கணக்கிட்டு நமக்கு இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. வழிபடுவதற்கான நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:20 மாலை 6 மணிக்கு மேல. இந்த ஆண்டு 19ஆம் தேதி அமாவாசை வந்துருது, 20ஆம் தேதிக்கு மேல தான் நமக்கு மூல நட்சத்திரம் வருது. அதனால இந்த குழப்பம் எல்லாம் இல்லாம 19ஆம் தேதியே அனும ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது பல இடங்கள்ல. அதனால இந்த நேரத்தை நீங்க பார்த்துக்கோங்க. இல்லம்மா எங்க ஊர்ல இந்த தேதியில தான் கொண்டாடுறாங்க அப்படின்னா, உங்க ஊர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில்ல எது வழக்கம்னு சொல்றாங்களோ அந்த வழக்கத்துக்கு நீங்க இந்த வழிபாட்டை பண்ணுங்க. என்ன பண்ணணும்?
நான் இப்ப அந்த சொன்ன நேரத்துல நம்ம வீட்ல அனுமருடைய படம் இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த ஆஞ்சநேயர் படத்த நல்லா அழகா அலங்காரம் பண்ணி, துளசி போட்டு, சந்தன பொட்டெல்லாம் வச்சுட்டு, அவருக்கு வடமாலை சாத்த முடியுது அப்படின்னா, படம் பெருசா இருக்குன்னா வடமாலை சாத்துங்க. இல்லன்னா, வடை செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியமா வைங்க. வெண்ணெய் அவருக்கு நம்ம வீட்ல வச்சு படைக்கலாம். துளசி, வெண்ணெய், வடமாலை இது எல்லாமே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கோயிலுக்கு போறீங்கன்னா, துளசி மாலை, வெற்றிலை மாலை, அதே மாரி வடமாலை சாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா செய்யலாம். இதெல்லாம் செலவாகுதுமா, எங்களால இவ்வளோலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க, எளிமையா நான் எப்போதும் சொல்ற மாரி 2 வாழைப்பழம், வெத்தல பாக்கு வாங்கி வைங்க. துளசியால அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பெரிய படம், தனிப்படம் எங்ககிட்ட இல்லம்மா, ராமர் படம் வச்சிருக்கிறோம், அதுல ஆஞ்சநேயர் இருக்கிறார் அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த ஆஞ்சநேயருக்கு நீங்க வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்றபோது சொல்ல வேண்டியது ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற தாரக மந்திரம் தான். அனுமன் சாலிசா படிக்க தெரிஞ்சா படிக்கலாம். ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு உரிய அழகான துதி. "அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலான் ஊரி, அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான்" அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஆஞ்சநேய சுவாமிகளுடைய துதி இருக்கு. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இதையும் நீங்க பாராயணம் பண்ணிக்கலாம். இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த அனும ஜெயந்திய வீட்லயும், வாய்ப்பு இருக்கிறவங்க கோயில்லயும் போய் வழிபட்டு, சிறப்பாக அனுமனுடைய புகழை பாடி, ராமனுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்று மகிழலாம். நமக்கு இப்ப இருக்கிற பிரம்மதேவர் ஆயுள் முடிந்த பிறகு, அடுத்த பிரம்மாவாக நமக்கு வரக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமி தான். அதனால நம்ம தலையில எழுதும்போது நல்ல எழுத்தா எழுதணும் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆஞ்சநேயரை போற்ற போற்ற ராமனுடைய அருள் தானாக நமக்கு வந்து சேரும். இந்த அனும ஜெயந்தியின் வழிபாட்டு சிறப்புகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான மார்கழி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.